திருச்சி எல்லா பகுதியிலும் வீடு காலி மனைகள் வாங்க தொடர்பு கொள்ள ஏஎம் ஹவுஸ் சேல்ஸ் திருச்சி திருவேரம்பூரில் ஒரு அழகான வீடை பார்க்க வந்திருக்கோம். சூப்பரான வீடு. நண்பர்களே, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் வீடு நிறையா வாங்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் நல்ல உதவியாக இருக்கும். நிறைய வீடுகள் விற்பனைக்கு உள்ளது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த பார்க்குற வீடு இடத்தின் அளவு பார்த்திங்கன்னா 1500 சதுரடி இடம். கீழேயும் மேலேயும் 30 சதுரம், 3000 சதுரத்தில் இந்த வீடு சூப்பராக கட்டியிருக்காங்க. சொந்தமாக மணலில் கட்டின வீடு. அதுவும் வீடு கட்டி 5 வருஷம்தான் ஆகுது. இந்த வீட்டோடைய செவரே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 அடி ஹைட்டில் கட்டியிருக்காங்க. நல்லா இரும்பு கேட்டு லாக்கு. நம்ம என்ட்ரன்ஸில் நிற்கிறோம். நல்ல பெரிய கார் நிறுத்துகிற அளவுக்கு இந்த இடமும் இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த படிக்கு கீழே தான் காமனாக ஒரு பாத்ரூம் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த சுவிட்சு கண்ட்ரோலு 3 பேஸ் ஒயரெல்லாம் சிஸ்டம்லாம் அந்த படிக்கு கீழேயே அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம சைடை காட்டுறோம். அது மட்டும் இல்லாமல் பேக் சைடில் போகிறதுக்கும் இதுதான் பாதை. அந்த பேக் சைடில் போகிறதுக்கு இதுதான் பாதை. இந்த பார்க்கக்கூடிய இடமும் இந்த சுவிட்சு கண்ட்ரோல்லாம் இங்கே தான் இருக்குது. இந்த டோர் லாக் ஓப்பன் பண்ணோம்னா பேக் சைடும் போகிறதுக்கு வழி இருக்குது. இது ஃபுல்லாக 3 பேஸ் ஒயர் கண்ட்ரோல் இருக்குது. இந்த பாதை தான் பேக் சைடில் போகிற பாதை. இப்போ நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம். அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு சிட் அவுட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த சிட் அவுட்டுக்கு முன்னாடி இரும்பு கேட்டு லாக்கு இருக்குது. இதில் சுற்றி காட்டுறோம் பாருங்கள். இது மேலே படி போகிறதுக்கு அதுக்கு ஒரு இரும்பு கேட்டு லாக்கு கொடுத்துருக்காங்க. சொந்தமாக கட்டினால தான் அவங்க டேஸ்ட்டில் அழகான முறையில் இதை கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போகிறோம். இப்போ நம்ம சிட் அவுட்டுக்கு வந்துட்டோம். நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே அப்படின்னா இதுக்கு இரும்பு கேட்டு லாக்கு கொடுத்துருக்காங்க. சிட் அவுட்டில் நம்ம போர்ட்டிக்கோலேருந்து உள்ளே வந்தக்குள்ளேயுமே சிட் அவுட்டுக்கு வந்தக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா இரும்பு கேட்டு லாக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பார்க்கக்கூடிய அந்த கதவு நிலையை அருமையான தேக்கில் அழகாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு அவங்க சொந்தமாக கட்டும்போது என்ன பார்த்துருக்காங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடியே பாருங்கள், 5 வருஷம் அது வீடு கட்டி அப்போயே பாருங்கள் 95 லட்சம் செலவு பண்ணி இந்த அழகான முறையில் கீழே ஒரு பெட்ரூம் தான் போட்டிருக்காங்க. மாடியில் 2 பெட்ரூம் போட்டிருக்காங்க. நல்லா பெரிய போர்ட்டிக்கோ மாதிரி மேலேயும் கொடுத்துருக்காங்க. இந்த கதவு நிலையம் அருமையான முறையில் நல்லா தேக்கில் எவ்வளோ திக்னஸ் பாருங்கள், நல்லா கனமாக கொடுத்துருக்காங்க. இந்த கதவுடைய கனம் சொல்கிறேன். நல்லா ஹால், நல்லா பெரிய ஹாலு பார்த்திங்களா. 26 அடி நீளமே இருக்குது இந்த ஹாலு. அகலம் பார்த்திங்கன்னா 18 அடி அகலத்தில் இருக்குது. சூப்பராக இருக்கும் இந்த ஹாலு நீளமும். நண்பர்களே, வீடியோவே முழுமையாக பாருங்கள். இந்த வீடு எந்த நிலையில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நான் ஒவ்வொரு இடத்தையும் நான் பொறுமையாக அந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். நல்லா மேலே என்ட்ரன்ஸ்லேருந்து கீழே வரைக்கும் நல்லா சுற்றி காட்டுறோம் பாருங்கள். சூப்பரான மாடலில் அவங்களுடைய டேஸ்ட்டில் அழகாக கட்டியிருக்காங்க. நல்லா 2 கிச்சனுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அமர்ந்து சாப்பிட்றதுக்கு டேபிள் போட்டிருக்காங்க பார்த்திங்களா. இதுக்கு மேலே ஃபேன் கொடுத்துருக்காங்க. இந்த மேற்கூடிய கேப் இருக்கிற இடத்துலையுமே என்ன செய்வாங்க, கபோர்டிலேயே அழகாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு இடம் ஒதுக்கியிருக்காங்க. காமனாக ஒரு பாத்திரம் வச்சுருக்காங்க. இந்த பூஜை அறை வாஸ்து பார்த்து முறையாக இணைஞ்சிருக்காங்க. அதுக்குன்னு ஒரு பூஜை அறையோ பெரிய ரூம் மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்களேன். நல்லா ஹைட்டாக நல்லா சூப்பராக அமைச்சிருக்காங்க. அந்த பூஜை அறைக்குன்னே தனியாக ஒதுக்கியிருக்காங்க. இந்த பூஜை அறைக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்டோர் ரூம் ஒன்று வச்சுருக்காங்க. அதையும் பாருங்கள். இதெல்லாம் சொந்தமாக அழகாக கட்டின வீடு. ஒரு சில வீடு தான் இந்த மாதிரி நம்மளுக்கு அமையும். இந்த வீடு இப்போ பார்த்திங்கன்னா 1,10,00,000 சொல்கிறாங்க. இதோட விலை இடத்தோடைய மதிப்பு நீங்கள் பார்த்துங்க. அப்போயே இந்த ரேட்டு போட்டு கட்டியிருக்கா, செலவு பண்ணி கட்டியிருக்கா. மாடல் கிச்சன் போட்டிருக்காங்க. கீழே ஒரு பெட்ரூமு, மாடியில் 2 பெட்ரூமு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த மாடல் கிச்சனை பார்க்குறோம். எல்லாம் இதில் போல் டோரை பாருங்களேன், அருமையாக பண்ணியிருக்காங்க. இந்த டோர்லாம் பாருங்கள், அழகான முறையில் கிளாஸ்லேயே ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. டோர் லாக் பண்ணால் கூட உள்ளே இருந்து வெளியே பார்க்குற மாதிரி இந்த கிளாஸை ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இந்த டோருக்கும் எல்லாமே மாடல் கிச்சன் தான். இந்த இடத்துல இந்த ஸ்டோர் ரூமு மாதிரி வைக்கக்கூடிய இடத்துல இங்கேயே நிறைய ஜாமான் வச்சுக்கலாம். இதில் பாருங்களேன், ஃபுல்லாக கீழேயும் வச்சுருக்காங்க. இதில் கீழேருந்து மேலே வரைக்கும், அதற்கு மேலேயும் ஃபுல்லாக பாருங்களேன். அதுக்கு மேலே பாருங்கள், ஃபுல்லாக இந்த 3 பக்கமும் சூப்பராக அந்த மேலே டோர்லாம் லாக் போட்டு அருமையாக ஜாமான் வைக்கிற அளவுக்கு மேலேயும் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தனியாகவே ஸ்டோர் ரூமும் வச்சுருக்காங்க. ஒரு அழகான வீடு, சொந்தமாக கட்டினது. 5 வருஷம் தான் வீடு கட்டி அது இவங்க பார்த்து அழகாக முறையில் கட்டியிருக்காங்க. இந்த வீடை அவங்க ஃபாதர் இங்கே கீழே இருக்குங்கிறத தான் ஒரு பெட்ரூமை கீழே போட்டுக்கிட்டாங்க. மேலே 2 பெட்ரூம் நல்லா பெருசாக கட்டிக்கிட்டாங்க.
அதுக்கு வந்து பெரிய ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே சிட்டோடு மாதிரி கொடுத்துருக்காங்க மேலே மாடியில். பார்த்தா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா 16 இது வந்து பாருங்கள், டிவி விட்டு ஒரு டேபிளே இவ்வளோ பிடிச்சி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. கபோர்டிலே அழகான முறையில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இந்த ஒரு பெட்ரூம் பார்க்கப்படாது அந்தளவுக்கு இந்த கபோர்டிலே வந்து அழகாக பீரெல்லாம் அமைச்சிருக்காங்க. மேலே பார்த்தீங்களா எல்லாம் கபோர்டிலேருந்து இந்த ஸ்லாப் எல்லாத்துலையுமே எல்லாம் வந்து டோர் போட்டு லாக் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க ஜாமான் வைக்கிற அளவுக்கு. இது மாஸ்டர் பெட்ரூம். இது இந்த பாத்ரூமோடைய நீளம் பார்த்திங்கன்னா 7 அடி நீளமும் அகலம் வந்து 5 அடி அகலத்தில் இந்த ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. குளியல் அறையும் பாத்ரூமும் ரெண்டும் சேர்த்து இதில் அமைச்சிருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து டைல்ஸ் எல்லா இடத்தும் டிசைனாக மாறா விட்டுருக்காங்க. பார்த்தீங்களா, சூப்பராகவே கை ஃபேஷனாக இருக்குது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் இருக்குது. அந்த 2 பெட்ரூம்லேயும் மாஸ்டர் பெட்ரூமாக ஆகியிருக்காங்க. ஒரு அழகான வீடை பார்க்குறோம். 1500 சதுரடி ஏன்னா கீழேயும் மேலேயும் சேர்த்துறது 3000 சதுரத்தில்